திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ளக்கிணறு பகுதியில் இருக்கும் சாய்பாபா கோவிலில் 2 மாதங்களுக்கு முன்பு ஸ்ரீ விஷ்ணுமாயாவின் சிலை ஒன்று நிறுவப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் அங்கு கருங்கல் மற்றும் தேங்காயை பயன்படுத்தி குறிகேட்கும் நிகழ்வும் நடைபெற்று வருகிறது. தேங்காய் மற்றும் கருங்கல் மீது பக்தர்கள் ஏற்றி நிறுத்தப்படும் போது அவர்கள் நினைக்கும் காரியம் நடக்கும் என்றால் தேங்காய் வலதுபுறமாகவும், நடக்காது என்றால் தேங்காய் இடதுபுறமாகவும் திரும்புவதை பக்தர்கள் அதிசயத்தோடு கண்டு வருகின்றனர். நினைச்ச காரியம் நிறைவேறுமா? உத்தரவு உண்டு. அவன் நினைச்ச காரியம் நிறைவேறும்ல? சுத்து. நினைச்ச காரியம் நிறைவேறுமா? கொஞ்சம் தாமதப்பட்டு நிறைவேறும், ஆனா நிறைவேறும். இப்படி லேட்டா பண்ணா பயந்து வருவார்ல. நடத்தி கொடுத்து ஓகே. 2 விஷயம் முதல் போட்டு முடிச்சுட்டு இருக்கிறேன். நல்லது நடக்குமா நடக்காது, சாதாரணமா நடக்குமா, பெரிய அமௌண்ட் சின்ன அமௌண்ட் பெரிய அமௌண்ட் போட்டு சொல்லு, நல்லா சொல்லு. தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் அதை காப்பாற்றி கொடு. புறப்படி முன்னாடி சேர்ந்து போ. அந்த கல்லு மேலே ஏறி நின்னா வலது சைடு சுத்தினா நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். இடது சைடு சுத்தினா சில காரிய தாமதமாகுங்கிறதுக்கு காட்டி கொடுக்குது. அதை வச்சு சில பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த கோயிலுக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்தால் சரியாகுதுன்ற எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. ரொம்ப மக்கள் வர்றாங்க. நீங்களும் இங்கே வந்து உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி கல் சுற்றுற மாதிரியே தேங்காய் இருக்குது. இங்கே தேங்காய் மேலே ஏறி சுற்றினாலும் நல்லது நடக்கிற மாதிரி இருந்தால் வலது சைடும், ஏதாவது காரிய தாமதம் ஆகிற மாதிரி இருந்தால் இடது சைடு சுற்றும். இல்லை எதுவுமே நடக்கலை, அப்படியே நெல்ல நிற்குதுன்னா அப்படியே நிற்கும், எங்கேயும் சுத்தாமல் நிற்கும். அந்த மாதிரி ஒரு அருள் உள்ள இந்த கோயிலில் எல்லா மக்கள் இங்கே வந்து உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து கொண்டு போகணுன்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.